இந்தியாவிலேயே லாட்ரி மூலமாக ஹையஸ்ட் பரிசு தொகை எதுனாக்க அந்த திருவோணம் கேரளா லாட்ரி டிக்கெட்டு தான். ஸோ இந்தியாவில் மொத்தம் 13 ஸ்டேட்டில் லாட்ரி டிக்கெட்டு ப்ராப்பராக கவர்மெண்ட் அப்ரூவோட கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிறாங்க. அதில் முக்கியமாக இந்த ஹையஸ்ட் பரிசு தொகை எங்கன்னா பார்த்தீங்கன்னாக்க கேரளாவில் இன்றைக்கி திருவோணம். இந்த திருவோணத்தில் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து ஓணத்தையும் போயிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டூர் மாதிரியும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கேரளா லாட்ரி இந்த திருவோணம் டிக்கெட்டுமே வாங்கிட்டு வருவாங்க. காலையிலே ஃப்ரெண்டு கூப்பிட்டாப்புல, பட் போக முடியாத ஒரு சூழ்நிலை. பட் நெக்ஸ்ட் வீக்கோ ஆர் நெக்ஸ்ட் இந்த மந்த்துக்குள்ளேயே, ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் 26 தானே செலிப்ரேஷனு இந்த டிக்கெட்டு ட்ரா. அதனால் அதுக்கு முன்னாடி எப்படியும் குறிப்பிட்ட நம்ம லக்கி நம்பர் என்னன்றதை தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹையஸ்ட்டு பரிசு தொகை 30 கோடி யாருக்கு விழுதோ இல்லையோ, ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவிலே இதை விட ஹையஸ்ட்டு பரிசையாக வின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 74 கோடி ரூபாய் இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர், கேரளாவை மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர். அது இந்தியாவில் கிடையாது, அபுதாபியில். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி ஷோ ஆகும். இவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சுனில் குமார் சதாசிவம். நம்ம மாவீரன் படத்தில் வர யோகி பாபு மாரி நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வேலை தேடி வருவாப்புல. கம்மி சம்பளத்தில் எங்கே வேலை கிடைக்குமோ, ஸோ அதேமாரி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அது பேட்ச் ஒர்க்காக வருவாப்புல. உன் பேர் என்னடா? சுனில்குமாருங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுனில்குமார் கம்மி சம்பளத்தில் வந்த நார்த் இந்தியன் மாதிரி இங்கே கேரளா நபர்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரினில் தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ அது நர்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை இந்தமாரி லேப் ஒர்க்கர்ஸாக இருக்கும். ஸோ அந்தமாரி இந்த சுனில்குமார் சதாசிவம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை வேலை பார்த்துருக்காப்புல. கிட்டத்தட்ட அவர் வயசு பார்த்திங்கன்னா 54. எப்பயுமே அவர் அந்த கேரளா அபுதாபியில் லக்கி ட்ரா விக்கெட்டு வாங்குறது வழக்கம். அந்த ஸ்க்ராட்ச் டைப்பில் வாங்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய மனைவியுடைய பர்த்டே நம்பரை வச்சு, தேதியை வச்சு அவர் டிக்கெட் வாங்கியிருக்காரு. தன்னுடைய டெய்லியும் ஒர்க்கான இந்த டெக்னீஷியன் ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு 9:45 ஃபோனை வந்து பார்க்குறாரு, நமக்கு எதாவது விழுந்திருக்கான்னு. எங்கள் அங்கே ஆன்லைனில் பார்க்கக்கூடிய ஆப்ஸு வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த அபுதாபி லக்கி டே ட்ரா அப்படின்ற 2026 ஜூலை கடந்த மாதம் 1ஆம் தேதி தான். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வெளியாகிருக்கு. சரியாக 9:45 பார்க்குறாரு அந்த சுனில்குமார் சதாசிவம். பார்த்தோன்னே பார்த்தா அவர் நம்பவே முடியல. ஐயோ, இது எல்லாமே நம்ம தானே வின் பண்ணியிருக்கோம், இது நம்மளாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிட்டையுமே நாம் வின் பண்ணியிருக்கோமா இந்த அபுதாபி லக்கி டே ட்ரா பார்த்தீங்கன்னாக்கா 30 மில்லியன் திராம்ஸ், அது பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் 74 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, இதுவான பாருங்கள், இந்த டிக்கெட்டு நம்ம வாங்கியிருக்குமா பாருல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிட்ட காமிக்கிறாங்க. ஆமான்னு சொல்லிவிட்டு அவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த லக்கி ட்ரா டேலேருந்து காலுமே வருது, நீங்கள் இந்த இதில் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண நபர் பார்த்திங்கனாக்கா அதுக்கு அடுத்தது இங்கே தான் நம்ம இந்தியாவில் தான் இந்த லாட்ரி டிக்கெட்டு கிளைம் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, செஸ்ஸு, கிராட்டிடியூடு போன்ற நிறைய டேக்ஸஸ், ஏஜென்ட் கமிஷன்லாம் வருது. இப்போ இருக்கக்கூடிய ஓணம் பம்பர் டிக்கெட் விழுந்தாக 30 கோடி அரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 60, ஐ திங்க் 40 50% வரலையுமே ஏஜென்ட் கமிஷனோட நம்மளுக்கு போகும். அரவுண்டு ஒரு 16 to 70 crore. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸை இதை பற்றி நான் முழுக்க போகிறேன். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 47% டேக்ஸாகவே போகும். ஆனால் இங்கே அபுதாபியில் நடக்கக்கூடிய இந்த லாட்ரி பார்த்திங்கனாக்க எந்த ஒரு ஏஜென்ட் கமிஷன் கிடையாது, எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது. ப்ராப்பராக இந்த 24 கோடியுமே ஸோ வரவு வச்சுக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த சுனில்குமார் சதாசிவம் முழுசாக பெற்றிருக்காரு. ஸோ இதை பெற்றுக்கொண்ட நபர் சொன்ன கனவுகள், நான் இது வின் பண்ணுவேன்னு தெரியல, என்னுடைய மனைவியுடைய பிறந்தநாள் நான் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கேன், என்னுடைய மனைவியுடைய பிறந்தநாள் வச்சு தான் ஸோ இந்த தேதியை இந்த நம்பரை நான் செலெக்ஷன் பண்ணேன். பார்த்தீங்கன்னாக்கா 7 நம்பருமே எனக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ எனக்கு விழுந்தது என்னால் நம்பவே முடியல. என் மனைவிட்டே சொன்னேன், என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கே லாட்ரி கம்பெனிலேருந்து ஃபோன் வரும்போது தான் ஸோ கிளியர் ஆச்சு அப்படின்றத சுனில்குமார் சதாசிவம் சொன்னதாக நம்ம பதிவு படிச்சிருக்கோம். அதை தாண்டி இந்த படத்தை வச்சு என்னுடைய மகளான அவள் படிப்பு செலவுக்கும் அவள் மருத்துவர் ஆகிறதுக்கு இந்த பணம் உதவியாக இருக்கும் அப்படின்றதையும் அந்த சுனில்குமார் சதாசிவம் சொல்லியிருக்காரு. இதை வச்சு ஊரில் ஒரு நல்ல வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக வீடு கட்டுவேன். ஸோ இதில் ஒரு பகுதியை முடிஞ்சவரையிலையும் இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, வயதானவங்களுக்கு நான் செலவழிப்பேன், உதவி பண்ணுவேன் அப்படின்றதையும் தன்னுடைய கருத்துக்களாக வச்சுருக்காரு. ஸோ அபுதாபியில் இது மோஸ்ட்லி இந்த லக்கி, நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன்.
நம்பர் எப்படி செலெக்ஷன் பண்ணணும், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வைக்கலாம், இல்லை லவருடைய டேட் ஆஃப் பர்த்து, அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த்து, இல்லை நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தையே வச்சு வாங்கலாம். இல்லை நம்ம பேன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு வாங்கலாம், இல்லை ஆதார் கார்டில் இருக்கிற நம்பர் வச்சு வாங்கலாம். ஸோ எது லக்கி நம்பரோ இல்லைனாலும் நம்ம லவ்வர் மீட் பண்ண டேட்டை வச்சு கூட வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி லக்கி நம்பரை வச்சு தேதியை வச்சு நம்ம லாட்ரி டிக்கெட்டை செலெக்ஷன் பண்ணலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய மனைவி வச்சுமே மனைவி பிறந்த தேதியை வச்சு ஒரு லாட்ரி வாங்கியிருக்காரு. அவங்க மனைவியும் லக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க மனைவி பிறந்த தேதியை வச்சு அவங்களுக்கு அந்த சுனில்குமார் சதாசிவம் வாங்கின டிக்கெட்டுமே ஸோ இப்போ அவருக்கு லைஃப்பில் லக்காக வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய லைஃப்புமே இன்றைக்கி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அவருடைய ஒரு நாள் கனவு. ஸோ லாட்ரி கேம் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சான்சஸ் தான். இங்கே இந்த நம்பர் வச்சா தான் வின் ஆகும் அப்படின்றத சொல்லவே கிடையாது. ஸோ கம்மி நம்பர் ஆஃப் சான்சஸ் தான். அது குறைஞ்சபட்சம் 100ல் ஒரு நபருக்கு நடக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா சுனில்குமார் சதாசிவத்துக்கு ஸோ இந்த வாட்டி அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அதனால் நான் பிறந்த நாளை வச்சு தான், என் பிறந்த தேதியை வச்சு தான் நான் இதுக்கப்புறம் டிக்கெட் வாங்குவேன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கா, அதை அப்ரோச் பண்ணுறோமா, ஃபெயிலியர் ஆச்சு அடுத்த பாருங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்பரை பார்த்தோன்னே உங்கள் மனசில் படுதா, அதை ஃபீல் பண்ணி நீங்கள் அதை எடுங்க அப்படின்றது தான் என்னுடைய சஜஷனுமே. ஸோ அவர் சுனில்குமார் சதாசிவத்துக்கு அவருடைய மனைவி நம்பர் ஸோ லக் அடிச்சிருக்கு. அவங்க மனைவியுமே லக் அடிச்சிருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர்ந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பை நகர்த்துவோம். முழுசாக இந்த லாட்ரியை நம்பாத, ஸோ உங்களுடைய உழைப்பை நம்புங்க. முழுசாக இந்த லாட்ரியிலே முழுக்க உங்களுடைய உழைப்பை செலவழிக்காமல், உங்கள் எண்ணங்களை முழுசாக செலவழிக்காமல் தினசரி உங்கள் வாழ்க்கையில் அன்றாட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது நடக்கும்போது நடக்கட்டும். சக்ஸஸ் கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும். ஸோ அது இந்த வருஷம் இல்லையா, அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம். ஆனால் கிராஜுவலாக போகணும் அப்படின்றது தான். ஒரே லாட்ரி ஒரே திருவோணம் பம்பரில் தான் 30 கோடி விழுந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 டிக்கெட் வாங்குறது, இல்லை 40 டிக்கெட் வாங்குறது. நம்மளால் முடிஞ்சது 2 டிக்கெட்டு, ஒரே ஒரு டிக்கெட்டுக்கு மட்டும்தான் 30 கோடி. ஸோ அதை திங்க் பண்ணி இந்த ஒரு டிக்கெட்டு என்கிட்ட மட்டும்தான்டா இருக்குது இந்த 30 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு டிக்கெட்டை வாங்க, ஜெயிங்க. அதனால் நிறைய டிக்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இது ஃபுல் டைமாக மைண்டில் போட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிட்டு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.